யாரு ஃப்ரெண்டுடி மறந்துட்டியா ஃப்ரெண்டுனா மறந்துட்டியான்னு கேட்பாளா அவ ரிவெஞ்ச் எடுக்க போறேங்க தக்காளியை வேற மாதிரி பிராங்க் யோசிச்சிருக்கான். அவன் என்ன யோசிக்கிறது இப்ப பாருங்க. போயிட்டு அவளை கதற விடுறேன். ரெண்டு பேரும் வெளியே போய் போயிட்டு வந்துடுறேன். மென்டலே போயிட்டு வந்துடுறேன்டி. நல்லா ப்ளீஸ் போயிட்டு வந்துடுறேன். அடிச்சது மண்டெல்லாம் வலிக்குதுடி. எவ்வளவு ஆசையா நான் ஒவ்வொன்றும் சின்ன பிள்ளை மாதிரி பார்க்க எவ்வளவு ஒருத்திக்கிட்ட போய் என்னைய போய் இது பண்ணிருக்க தொல்லைன்னு. உம்மா இல்லடி உங்க அம்மா எங்கன்னு கேட்டோம். என்னடா எனக்கு வாசிக்க தெரியாதா? உம்மா உம்மான்னு கொடுக்கல. தொல்லைய பாக்குறேன் நைட்டு. ஓ நான் தொல்லையாடா உனக்கு. ஹலோ நண்பா, நம்பிசலாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். ரிவெஞ்ச் எடுக்க போறேங்க தக்காளியை வேற மாதிரி பிராங்க் யோசிச்சிருக்கான். அவன் என்ன யோசிக்கிறது இப்போ பாருங்க. போயிட்டு அவளை கதற விடுறேன். என்ன பிராங்க்னு பாருங்க. ஏன்னா ரொம்ப எப்பா அந்த 2 நாள் பட்ட பாடுறதுக்கு ரொம்ப பண்ணிட்டாங்க. அந்த 2 பிராங்குமே எனக்கு வெறியாயிட்டு. இந்த பிராங்கை பாருங்க. அவளுக்கு மறக்க முடியாத அளவுக்கு நான் செய்ய போகிற வச்சு என்னை அடித்தாலும் அடிப்பா. கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுட்டு. இந்த வீடியோ 2 வரையும் பாருங்கள். என்ன பிராங்க்னா, நான் சென்னை கிளம்பி போகிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிட்டான். ஃப்ரெண்டு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் கிடையாது, ஒருத்தி. ஆனால் அது அவளுக்கு தெரியக்கூடாது. எப்படின்னா, என் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல, அதுலேருந்து என் பொண்ணு மாரி நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டோட நம்பரை நானே என் ஃபோனில் வந்து நாங்களே டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது மெசேஜை பார்ப்பா. என் ஃபோனை கேட்டு ஏதாவது யார் உனக்கு எப்படியாவது கேட்பா, யார் உன்னை கூப்பிட்டான்னு கேட்பாளா. அப்போ என் ஃப்ரெண்டு கூப்பிட்டானா அப்போ கண்டிப்பாக ஏதாவது நடக்கும். இப்போ வாட்ஸ்அப் பார்த்தாலும் பார்க்கலாம் என்ன பார்க்குறாளா இல்லையான்னு தெரியல. இந்த வீடியோ 2 வரையும் பாருங்கள். ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு தெரில. எனக்கு சொல்கிறதுக்கு சிரிப்பாகவும் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவளை அழுவ விடுவோமா வேணாமா? ஏன்னா காலிலேருந்து படுத்தே கிடக்காக சோகமாக வேறு இருக்கா. இப்போ அழுவ விடுமா வேணாமான்னு கூட தெரில. பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்புறம் அந்த வீடியோ புதுசாக பார்க்கணும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த மாதிரி நிறையா ப்ராங்க் வீடியோ, அப்புறம் விளாகு, அப்புறம் எல்லாமே வரும். ஃபுட் ரிவ்யூ எல்லாமே வரும். பாருங்கள். என் வீடியோ 2 வரையும் பாருங்கள். ஓகே வாங்க போயிட்டு அவளை ப்ராங்க் பண்ணலாம். கேமரா வந்து ஹைட் பண்ண போகிறேன். போயிட்டு நான் அவள் என்ன பண்ணிட்டுருக்கான்னு தெரில. வீட்டுக்கு போகலாம். இப்போ நான் கோயிலில் இருக்கேன். இப்போ போய் நான் பேக்கெலாம் எடுத்து வைக்கிற மாரி ஆக்ஷன் காட்டுறேன். அப்போயே அவள் கடுப்பாயிடுவாள். ஏன்னா வெளில போனாலே அவளுக்கு பிடிக்காது. நான் பார்க்கலாம், வேலைக்கு போகிறேன்னு சொல்லி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. வீடியோ 2 வரையும் பாருங்கள். அல்வா விட்றாங்க அவளை. சோபனா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்டு. கேமரா வேறு மாதிரி ஹைட் பண்ணிட்டேன். தெரியாது அவளுக்கு கண்டும் பிடிக்க முடியாது. அவளை வச்சு செய்கிறோங்க. நான் இப்போ படுக்க போகிறேன் அப்படின்னு வருவா, வந்து ஏதாவது வாய விடுவா. அப்புறம் ஆரம்பிக்க வேண்டியதான் நம்ம. ஓகே வரட்டும், எதுவும் கேட்டுட்டு வருவா. கொள்ளையில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க மேடம். வரட்டும், நம்ம படுத்து விடப்போம். அது வரையும் A few moments later. உடம்பெல்லாம் வலிக்குதுடா சாமி. காஃபி அப்புறமா போடுற. மணி என்னடி ஆகுது? நீ தான் இப்ப கேட்ட அம்மா கிட்ட. அம்மா தான் கேட்டாங்க. அப்ப கேட்டேன்டி, இப்பதான் சொல்றாங்க அம்மா. நக்கல் மேதா இத கேக்குறேன். ஆமா காஃபி நான் அப்புறமா குடிக்கிறேன். சரி என்னோட பேக் ட்ரெஸ் எல்லாம் எங்க? ஏன் பேக் ட்ரெஸ் கொடையில பார்த்தா காஞ்சதெல்லாம் எங்க எடுத்து போட்டேன்? எதுக்கு சொல்லி பேக் ட்ரெஸ் சம்பந்தமே இல்ல. வேணும் அயர்ன் பண்ணனும், எடுத்துட்டு வா. எதுக்குடா? சென்னை போறேன்டி. எதுக்கு நீ சென்னை போற? தள்ளா எடுத்து எங்க அயர்ன் பண்ணனும், எடுத்துட்டு வாடி. எதுக்கு நீ சென்னை போற ஃபர்ஸ்ட்? இப்ப இல்ல ஃப்ரெண்ட் கூப்பிட்டாங்கடி, போணும்டி. எதுக்குடா ஃப்ரெண்ட் உன்னை எதுக்குடா கூப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட்? காட்ட சொல்றா. இன்டர்வியூ போணும் அதனால கூப்பிட்டாங்க. அதனால நீ தான் அடுத்த வருஷம் ஃபாரின் போறல. அப்புறம் எதுக்கு இப்ப இன்டர்வியூ? அதனா ஒண்ணு வேணா பொத்திக்கிட்டு இருக்கீங்க. சும்மா இரு, போணும். நான் என்னோட பேக் எங்க? நான் போய் எடுத்துட்டு வரேன். வேணான்ட்டேன். பேக் வேணும் எனக்கு. எங்க கிளம்பி போற? அதனா ஒண்ணு வேணா. நீ அடுத்த வருஷம் போறல. அப்புறம் என்ன மென்டலே நான் வேற சொல்லி தொலைஞ்சிட்டேன்டி. யாரை கேட்டு சொன்ன? யாரை என்ன கேட்டியா நீ? ஓ இஷ்டம் பண்ணாத. ஒன்ட்ட நான் ஏன் சொல்லணும்? ஏன்டா ஏன் சொல்றேன்? நான் போயிட்டு வந்துருவேன். நான் இன்டர்வியூ தான் அட்டெண்ட் பண்ண போறேன். யார் உனக்கு இத கேக்குறேன்? போ அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இல்லடி இன்டர்வியூ தான். நான் போயிட்டு வந்துறேன். அதெல்லாம் வேணாம். புரிஞ்சு பேக்
உட்காருவே. பேக் மட்டும் எடுத்து கொடு. உட்காருடா. என் பேக் எங்க? இங்க வாவே. ஏய் டவுசர் அவுத்து விட்றாதடி. இங்க வாவே, உட்காரு. உட்காரு. சோ என்னடி? இப்போ எதுக்கு நீ தான் ஃபாரின் போ சொன்னா நான் சொல்றேன் நல்லா கேளு. போயிட்டு உடனே வந்துடுவேன் புரிஞ்சுக்கோ. போயிட்டு வந்துடுவேன் சரியா? அதெல்லாம் வேணாம். ஐயோ நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுடி. போயிட்டு வந்துடுவேன். போன் வேற பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு நீ என்ன கேட்காம மன்னார்குடி போனேன் அப்ப பசங்களோட. அங்க போன் வந்துச்சு. நான் அப்பதான் பேசினேன். அப்புறம் பேசிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வந்துடுவேன். நான் போயிட்டு நான் இன்டர்வியூ இப்ப நைட்டு கிளம்பணுமா சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ டீயை போடு போய். டீயை போடுன்னு டீயை போடு. டீயை போடுன்னு நீ டீயை போடு. நீ டீயை போடு. நீ டீயை போடு. டீயை போடு. நான் பேக் எடுத்து வரேன். டீயை போடு. டீயை போடு. டீயை போடு. நான் பேக் எடுத்து வரேன். டீயை போடு. உட்காருடா. இருடி பேக் எடுத்து வரேன். இங்க பாரு. இப்ப கடுப்பானேன்னு வச்சுக்க. இது கரெக்டா இருக்குமா? உட்காருவேன். உட்காரு. இருடி கிளம்ப விடுறி. பேக்க விடுறி. எதுக்கு நீ என்ன? நான் அம்மாட்ட சொல்லிடுவேன். அம்மாட்ட சொல்லிக்கிறேன். அம்மாட்ட கேட்டு ஒரு வருஷம் தான் நான் பஸ் இன்டர்வியூ இது அட்டென்ட் பண்றேன். அது பஸ் கிடைக்குதாங்க பாப்போம் ஜாப். விடு விடுடின்ட்டேன். இப்ப ஏன் கண்ணெல்லாம் கலங்குது? போயிட்டு வந்துருவேன் புரிஞ்சுக்கோ. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வரேன். போறேன். என்னோட ட்ரெஸ் மட்டும் எங்க இருக்கு? நான் அயன் பண்ணணும். எந்த அந்த பீரோல இருக்கா? என்னப்ப நான் போகணும். சும்மா இரு. போயிட்டு வந்துடுறேன்டி. ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கடி. உருடி. போயிட்டு வந்துடுறேன்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன். ஏன் இப்ப பேக் தூக்கி போட்ட? பேக் ஏன் தூக்கி போட்ட? ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடு. பேக்கிங் பண்ண. ஏன்டி அழுகுற? மென்டல். வந்துடுவேன் சொன்னா புரிஞ்சுக்க. வந்துடுவேன். இதெல்லாம் யாரு இதுல வச்சது? எடுத்தாங்க வச்சுட்டு பேக் ஏன்டி அழுகுற? போயிட்டு உடனே வந்து புரிஞ்சுக்க. லூஸால அதை போயிட்டு வந்துடுறேன். மென்டலு போயிட்டு வந்துடுறேன்டி. நல்லா ப்ளீஸ் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கோடி. அழாத. கண்ணு கலங்குது. ப்ளீஸ் நான் போயிட்டு நான் போயிட்டு நான் காலைல போயிட்டு இப்போ நான் நைட்டு கிளம்புனா காலைல சென்னை போயிடுவேன். போயிட்டு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி 10 மணிக்கு அட்டன் பண்ணிட்டு நாளைக்கு சாயந்தரம் உனக்கு கால் பண்ணுறேன். ஃபாரின் அடுத்த வருஷம். எது கோவப்படுற? நான் போயிட்டு வந்துடுவேன். என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க. பாவண்டி அவங்க நிற்கிறாங்கடி அங்கே. அவங்க சென்னையில் அவங்க ரூம்லாம் தங்குற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். விட்டு அடிச்சு போட. நான் போயிடுவேன். போனெல்லாம் உடைக்காத. கடுப்பாயிடும். போன நான் கிளம்புறேன். ட்ரெஸ் எங்க இருக்கு? ட்ரெஸ் எங்க இருக்கு? நீ பத்தி தெரியும் நான் எப்படி பண்ணுவேன்னு. ட்ரெஸ் எங்க இருக்கு? என்ன போன் வைப்ரேட் ஆகுது? என் ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க. இது என்ன? யாரோ ஒரு பொம்பளை பிள்ளை மெசேஜ் பண்ணுது. இருந்தேன். அது பொம்பளை பிள்ளைனா இல்ல ஃப்ரெண்டு தான் பண்ணாங்க. நான் பாக்குறேன். இரு வர. குடடி. கையெடு. இரு நான் பாக்குறேன். அவங்க பாரு. அவங்க தான் சென்னை கூப்பிட்டாங்க. ஹாய்டா. ஹாய் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா இருக்கேன். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட யாரு? ஃப்ரெண்டுடி. மறந்துட்டியா? ஃப்ரெண்டுனா மறந்துட்டேன்னு கேட்பாளா அவ? அதெல்லாம் இல்லடி. பக்கத்துல தொல்லை இருக்காது. தொல்லை இருக்கு. நான் ஒன்னே சொல்லல. அப்ப எதுக்கு என்ன வயசுக்கு நீ கல்யாணம் பண்ண? எதுக்கு நான் நீ கல்யாணம் பண்ண? ஏன்டா இவ்வளவு
ஐயோ அவளை கல்யாணம் பண்ணேன்னு ஃப்ரெண்ட் ஒன்று என்ன கல்யாணம் பண்ணதை அவகிட்ட சொல்றேன் சொல்றேன். அப்ப இதுக்குதான் சென்னைக்கு போறேன் நீயா எதுக்கு அடிக்கிற? இல்லைன்னா பேசியிருப்பேன். ஓ பேசியிருப்ப இல்லைன்னா நான் இல்லைன்னா நீ பேசியிருப்பியா? அப்புறம் ஏன்டா அங்க இருக்க, சென்னை கிளம்பி வாடா, இங்க ஜாப் அதான் ஜாப் சொன்னேன், ஜாப் இருக்கு, நைட்டு கிளம்பி வாடா. சரிடா வரேன், நம்ம 2 பேரும் வெளியே போய் ஏண்டா ஏண்டா ஏன் 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 அடிக்குது சாப்பிட்டு. ஏண்டா ஏன் ஃப்ரெண்ட் தாண்டி. சரி 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 ஹார்ட்டின் சரிடா வர ரொம்ப நாள் ஆச்சு. உம்மா இல்லடி, உங்க அம்மா எங்கன்னு கேட்ட. அது என்னடா எனக்கு வாசிக்க தெரியாதா? உம்மா உம்மான்னு கொடுக்கல. தொல்லைய பாக்குறேன் நைட்டு. ஓ நான் தொல்லையாடா உனக்கு? உனக்கு பார்த்து பார்த்து எல்லாம் செய்யறேன்னு நான் சொல்ல. ஓகேடா உம்மா. கூப்பிடுற வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல எவ்வளோ எவ்வளவு வளைய உடையுதுன்னு பாடி வளையுது. நான் பாருவே எங்க போய் கொண்டு போய் மூடி எதுக்கு அழுவுறது? நான் ஒண்ணும் இல்ல போட்டுமா. யாரையும் வச்சுக்க யாரடி நான் வச்சுக்க போறேன்? நீ நண்டி இருக்கலாம் போயிரு. அதனாலதான் தொல்லைன்னு மெசேஜ் பண்ணிருக்கா. எவ்வளவு ஒரு தொல்லைன்னு சொல்லடி, விடுவேன் என் உயிரேன்னு நீ தான் சொன்ன. தொல்லை மெசேஜ் எதுக்கு நீ படிக்கிற? அடுத்தவங்க போன வாங்கி அடுத்தவங்க யார் போன் இது? ஏன் கோபுரா? யார் போன் இது? ஏன் போன்? நான் அப்ப நீ அடுத்தவங்களுக்கு கைய விடுறா விடுறா விடு. எதுக்கு அடிச்சது? மண்டைலாம் வலிக்குதுடி. உனக்கு எவ்வளவு ஆசாசியா நான் ஒவ்வொன்றும் சின்ன பிள்ளை மாதிரி பார்க்க எவ்வளவு ஒரு ஒருத்திக்கிட்ட போய் என்னைய போய் இது பண்ணிருக்க தொல்லைன்னு நான் பாரு எங்க அம்மா அப்பா கிட்ட கூப்பிட்டு சொல்லி உன் கூட நான் இருக்கிறது. சரி சரி விடு 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 விடு. சரி எவ்வளவு எத்தனை பேர்த்துட்டாரு அப்படி பிராங்க் பண்ணாடி. இங்க பாரு பிராங்க் தாண்டி. ஐயோ அழுவாத. பிராங்க் தான் பண்ணாங்க பாரு. கேமரா உள்ளே பாரு, நல்லா உள்ள பாரு. அதுக்கு அழுவுற. ஐயோ போயிரு, சத்தியமா போயிரு, அடிச்சு கொன்றேன். இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா அன்னைக்கு என்ன பண்ணீங்க? இப்ப தெரியுதா? மூச்ச பாருங்க, அழுத மூச்ச. சாரி சாரி சாரிடி. உண்மையா தொல்லை எல்லாம் இல்லடி, சும்மாடி. அந்த வீடியோ மெசேஜ் நான் கீழே கொடுக்குறேன் பாருங்க. இதுதான் இப்ப இந்த வருதா இந்த மெசேஜ் தான். சாரிடி விடுறி. சரி விடு விடு. ஓகே பாய். பாய் சொல்லு, பாய் சொல்லு. பாய்ங்க. இனிமே பண்ணுவ பிராங்கு சும்மா தாண்டி. இங்க பாரு வளையல உடஞ்சி எப்படி போயிடுச்சுன்னு. சாரிடாமா. Thank you.